ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். சன்னுன்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸில் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் இந்த பிளேஸில் கொண்டு வந்து பண்ணுறியே. வேணுமே தானே பிளான் பண்ணி அங்கள்கிட்ட நீயா அப்படி சொன்ன கிராண்டாக ஃபங்க்ஷன் எடுக்கணுன்ட்டு. அங்கெல்லாம் ஆசைப்பட்டு செய்கிற அந்த மூமெண்ட்டையும் நீயும் மற்ற பர்சன்ஸ் பண்ணா மணிக்காக தான் திங்க் பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கான் அண்டலி. இப்படி வேட்ஸ் ஆகி நம்ம ஜொங்குக்கு காண்டாக்குற மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸில் தன்னோட ஒய்ஃப் அப்புறம் தன்னோட சன்னுக்கிட்ட இந்த பிளேஸில் ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும். சில நம்மளோட கோவத்தை இங்கே காட்டக்கூடாதுங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ண, அப்படி ஒரு ஃபேக்கான ஸ்மைல்லையே பேசுகிறத பேசிட்டு போடானுங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்டபடி நம்ம ஜொங்குக் நம்ம லீக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மூமெண்ட்ஸை தூரத்துலேருந்து நோட் பண்ணுறட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்று கேட்க சொல்ல லீ வந்து ரொம்ப மோசமாக நம்ம ஜொங்குக்கு ட்ரீட் பண்ணுறத பார்த்துட்டு ஜொங்குக்கு யாராவது கொஞ்சம் ஹேட்டாக பேசுனா தான் நம்ம டேக்கு பிடிக்காதே, இந்த அளவுக்கு மோசமாக இன்சல்ட் பண்ணி பேசுகிறத பார்த்து காண்டாக்கி லீயை புஷ் பண்ணி தள்ளிட்டு லீயோட ஷார்ட்டையே நம்ம டே பிடிச்சிருவாரு. என்ன திமிர் இருந்தால் என் ஹஸ்பண்டை ஏன் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாடா. ஏண்டா டே, உன்னெல்லாம் யார்டா இந்த பிளேஸ்க்கு ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணி பேசுவேன். இன்சல்ட் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக நம்மட்டே கத்தி கோவப்பட இதை பார்த்து ஜொங்குக் ஷாக் ஆகி விட்டுரு, இது ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் விடு ஜொங்குக், நானும் பார்த்துட்ருக்கேன். அவன் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் உன்னை இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான், ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். டியாடா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ டியாவோட பிளேஸில் மட்டும் இந்த லீடாக இருக்கிறான். என்னடா நினச்சிட்டு இருக்க, இன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, என்ன இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ், டேவோட பேரண்ட்ஸ், அங்கிள் ஆண்டி அப்புறம் லீயோட பேரண்ட்ஸு கரெக்டாக அந்த பிளேஸில் ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கிட்ட என்ட்ரு ஆகிற அந்த செகண்டில் இந்த மாதிரி ஷார்ட்டை பிடிச்ச மூமெண்ட்டுக்கு லீ காண்டாகி டேயை ஓங்கி ஒரு ஸ்லாப் எடுப்பானா வைக்கிற மூமெண்ட்டுக்கு ஸ்லாப் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் எடுக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஷார்ட் கலரை லைட்டாக பிடிச்சிருப்பான். அதாவது இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் ஷார்ட் கலரை பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஷார்ட் பட்டன் ஓப்பன் ஆகுது. இப்படி லைட்டாக ஷார்ட் பட்டன் ஓப்பன் ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஜெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேலே ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிள், அதாவது ஒரு சிம்பிள், ஓகே, ஒரு தழும்பு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளோட அப்படியே நம்ம டே கீழே விழுவாராம். இந்த மாதிரி டேயோட செஸ்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த சிம்பிளை பார்த்து லீயோட டேடு ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகி டேயே பார்க்குற மூமெண்ட்டுக்கு டேயோட டேடு வேகமாக வந்து டேயை புஷ் பண்ணி தூக்கிட்டு டேயோட அந்த டக்குன்னு ஓப்பன் ஆச்சுல ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் அந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேயை கிரிப்பை பிடிக்கிறாரு. உனக்கு எங்கேயும் அடிபடலடா அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சோம். நம்ம ஜொங்கு காண்டாகி லீ அடிக்க போகிற மூமெண்ட்டுக்கு அங்கிள் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ ஜொங்குக், அவனுக்கு பரவ பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேஸில் உன் சன்னுக்கான ஹோல் ஃபங்க்ஷனும் நடந்துக்கிட்டு இருக்கு, கோவத்தை பரவ வச்சுக்கோ. என்ன திமிர் இருந்தால் என் சன்னு மேலேயே கையை வைப்படா. ஃபங்க்ஷன் எண்டாகி ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் அங்கேருந்து போகட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிம்மு லீயை பார்த்து திட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கிட்டே எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனோம். லீயோட டேடுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் எப்படி இவனோட செஸ்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ நேம் வைக்கிற ஃபங்க்ஷனில் கரெக்டாக பேபி அப்படியே டே ஹேண்ட்ஸில் வாங்கினபடியே நேம் குக்கின்னு சொல்லணும்ல, அதனால நம்ம டே தான் சொல்கிறாங்க. டேயுமே அதே மாதிரி 3 டைம் குக்கிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் சுகர் வாட்டர்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ ஒவ்வொருத்தராக 1 by 1 அதேமாரி நேம் சொல்கிறாங்க. ஜொங்குக்கோட மாமும் நம்ம பேபிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுமாரி டேயோட பேரண்ட்ஸும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அங்கிள் ஆண்டி இருப்பாங்கள்ல கிம், அவருமே வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரொம்ப அழகாகவே அது எண்ட் ஆகுது. இந்த மாதிரி எண்டானா லீக்கு செம்ம காண்டானா லீயோட டேடு செம்ம டென்ஷனில் நிற்கிறாரு. இந்த மாதிரி செம்ம டென்ஷன்லையே டேயோட டேடையே பார்த்துட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். டேயோட டேடு இப்போ தனியாக ஒரு பிளேஸில் நின்றுட்டுருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா கரெக்டாக டேயோட டேடுக்கிட்ட வந்து நிற்கவும் டேயோட டேட் அப்படியே லீயோட டேடை பார்த்து லைட்டாக நர்வஸ் ஆனா, என்னடா பாட்டு ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு ஒர்க்கு கொடுத்து ஒன்று அனுப்புனா அப்படியே மொத்தமாக மாயமாக மறைஞ்சிட்ட, என்னடா என்ன எனக்கு ஏதாவது தேவையில்லாத ஒர்க்கை பண்ணி வச்சுருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி லீயோட டேடுக்கோ டேயோட டேடை பார்த்து இப்படி பேசினா
நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு பர்சண்டாக இருந்தேன். இப்போ நான் என்னோடய லைஃபையே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. நான் என் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அது ஃபாஸ்ட்டு, அதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாதீங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக டேயோட டேடு கிட்ட போவாரா. அந்த மாதிரி போனால் இப்போ ஃபங்க்ஷன் மொத்தமாக எண்ட் ஆகி அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ அதே பிளேஸில் தான், அந்த பிளேஸ்லேருந்து ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் பட்டு அங்கிள் ஆண்டி, டேயோட பேரண்ட்ஸு, ஜங்குக்கோட பேரண்ட்ஸு, ஜங்குக்கு டே குக்கி, அப்புறம் நம்ம லீயோட பேரண்ட்ஸ் லீ, இவ்வளோ பேருமே அங்கே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் லீ கிட்ட வேகமாக வந்து அங்கிள் ஒரு டைமுக்கு 3 டைமுக்கு மேலே ஸ்லாப் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணோம். லீயோட பேரண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா, ஏண்டா டே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த பிளேஸில் என் சன்னுக்கு பேட்டனுங்கிற மாதிரி நான் ஹோல் ஒர்க்கையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு அவ்வளோ துணிச்சலாடா? அவ்வளவு துணிச்சலா? ஏன் பையன் மேலேயே கையை வைக்கிற அளவுக்கு உனக்கு எங்கிருந்துடா துணிச்சல் வந்துச்சுங்கிற மாதிரி இன்னும் ஒரு சிலா போய் பாரு. அந்த மாதிரி விட்டாட்டே வந்து அங்கிளோட ஹேண்ட்ஸ், அதாவது கிம்மோட ஹேண்ட்ஸை வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். நீ விட்டுட்டே, நானும் சரி போனா போட்டுன்னு அமைதியாக இருந்தா நீ ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இந்த கம்பெனியோட சிஓடா. ஏஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமா? நீ இப்போன்னா இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிட்ருக்க. நான் உன் பிளேஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன்டா. எனக்கு தெரியாது யார் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. சரி ஓகே, ஜங்குக்கு இந்த பொசிஷனுக்கு வரானுங்கிற ஒரு கோவத்தில் எங்கே உன்னோட பிளேஸுக்கு அவன் வந்துடுவானுங்கிற பயத்தில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தா, ஏன் முன்னாடியே ஏன் சண்டையை அடிக்கிறேன்? அவ்வளவு திமிராடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமா இந்த மாதிரி பேசுனா என்னடா கலபல்டு ஓவராக கட்டிக்கிட்டே இருக்க? என்னமோ உன் நீயும் உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் போத்தான பையன் மாதிரி ரொம்ப குதிக்கிற. அவன் ஒன்றும் உன்னோட பிளட்டில் உனக்கு ஒன்றும் அவன் பையனா பறக்கலாம் என்ன? அண்ணா நிற்கிறான் பாரு, அவன்டா அவனோட பேரண்ட்ஸ். என்னம்மா ஏன் பையனுங்கிற மாதிரி பெருசாக வாய்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு கட்டுற இந்த ஏஜில் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுனா டே ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சிருவாரு. இந்த மாதிரி வச்சான் நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிக்கிற மாதிரி, அதோட அடிச்சிருப்பார்ல, அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சி பனிஷ் பண்ணுற மாதிரி வர ஹேண்ட்ஸை அங்கிள் கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னடா சொன்ன? கல்ல ஓல்டா? எனக்கா வயசாயிருச்சு? நீ பாட்டியாடா? டே உன் டேடுக்கு நான் பிரதர் தான்டா. இல்லைனுங்கள, அதுக்காக எனக்கு ஏஜ் ஆயிடுச்சா? ஏன் முன்னாடியே மறுபடியும் என் சன் அடிக்க போகிற? டேய், நீ சொன்னாலும் சரி நீ சொல்லாட்டாலும் சரி, அவன் என்னோட பையன் தான்டா. அவன் என்னோட பையன். என் பையனை அடித்தது ஏன்னு கேட்டால் அவன் என் பையனான்னு எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியாடா? நீ இதுக்கப்புறம் நீ என்னோட கம்பெனிக்குள்ளேயும் என்ட்ராகக்கூடாது. என்னோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் இது வரைக்கும் ஒரு கார்டியன் மாதிரி இருந்த இந்த பிளேஸ்லேருந்து நான் உன்னை மொத்தமாக மூவ் ஆன் ஆக்குறேன். ஏன் பையன் மேலேயே கையை விட்டுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரியா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிற? அப்போ உன்னோட மைண்ட் செட்டே வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்தேன்னா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தான் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நீ என்னோட ஹவுஸ்குள்ளேயும் வரக்கூடாது, கம்பெனிக்குள்ளேயும் வரக்கூடாது. இந்த பிளேஸ்லேயே நான் உன்னை எல்லா பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டுட்டே அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி சொங்குக்கு நோட் பண்ணபடி வாங்க ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிம்மு கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் லீ பயங்கர காண்டாகி அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டுட்டு, டே கிம் என்னடா நினச்சிருக்க? என்ன நினச்சிட்டு இருக்க? புதுசாக ஒருத்தன் உனக்கு சன் மாதிரி வந்ததோட இவ்வளோ டேஸ் உன் கூட இருந்தேன்னா வந்து உனக்கு தேர்ட் பர்சன் மாதிரி தெரிஞ்சிட்டோம்ல, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டா. உன்னை மட்டும் இல்லை, இப்போ யாரை இவ்வளோ இம்பார்ட்டண்டாக நினச்சி திங்க் பண்ணி எவனுக்காக என்ன ஃபயர் பண்ணி அனுப்புனியும் அவனை உன் கண்ணு முன்னாடி துடிக்க நான் தான்டா கில் பண்ணுவேங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தான். லீயோட மாம் தான் லீயோட டேடு வந்து எதையோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. லீ இந்த மாதிரி சைக்கோ கிளங்க கட்டிட்டு கரெக்டாக லீயோட டேடுக்கிட்டே வந்துட்டு, ஏண்டா டே அவன் அந்தளவுக்கு திட்டி என்னை ஃபயர் பண்ணி அனுப்பிட்டான், நீ என்னத்தடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டேடையே இப்படி திட்டுறதை பார்த்துட்டு லீயோட மாம் ஷாக் ஆகி என்ன மாதிரிடா டேட்டை பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே என்ன அத்தனை அடி அடிக்கிறான், இத்தனை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், என்ன டேடு நீ திங்க் பண்ணிகிட்டு இருக்க? அதை கேட்டால் வேற நீ இந்த மாதிரி பேசுறதுன்னு சப்போர்ட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக பேசுனா, டே தள்ளிப்படா, சும்மா லூஸு கிழங்க அவன் மேலே கையை வச்சுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அந்த பிளேஸ்லேருந்து ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மூவ் ஆனாகி ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால், சொல்லுங்கள் பாஸ் ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டு கேட்க, டேய் நம்ம கூடயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல அவன், அந்த கிம்மியா கேட்குறீங்க? அவனேடாம். அவன் இங்கே அவன் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்கிற ஹோல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அவன் மேலே எனக்கு டவுட் ஆகுது. அவனை பற்றின ஹோல் இன்ஃபர்மேஷனும் வேணும். அது மட்டும் இல்லை, அவன் கூடயே இருக்கிறான். அவனோட சன்னுன்னு சொல்கிறான். அவன் சன் அந்த கிம் ட்ரியாங் எப்போ போட்டானா, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஹோல் இன்ஃபர்மேஷன், கிம் டயாங்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே பாஸ் சொல்லிட்டீங்கள, இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணால், அவனை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீ என்னடா ஆட் பண்ண போகிற? உனக்கு என்ன பைத்தியமா? நான் இவனை ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் நீ தேவையில்லாமல் அவன் எப்போ போட்டானா, என்ன பண்ணா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கேன். அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி பேசுனா லீயோட டேடே ஒரு ஸ்லாப் வைக்கிறான். நான் பண்ண தப்பு இப்போ என்னையே வந்து பனிஷ் பண்ணிருமோனுங்கிற பயத்தில் இருக்கிறேன். என்னடா கட்டிக்கிட்டே இருக்கிற? என்ன நீங்கள் பண்ண தப்பு உங்களை பனிஷ் பண்ண போடா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி லீயோட மாமு கேட்கவும், ஏதோ தப்பாக இருக்குது, இங்கே ஏதோ தப்பாக தான் இருக்குது, முதல்ல அந்த டே யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவையில்லாமல் வல்லவலன்னு கட்டாடனே. நீ கத்துறதுனால ஒரு மூமெண்ட்டும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ப்ராப்ளம் தான் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த கிம்மை பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடை பற்றி கேட்டால், உனக்கு தெரியாது டாலி, அவன் எனக்கு கீழே ஏன் கூட சீக்ரெட் பாடி கார்டு ஒர்க், அதாவது அடிக்கிறது கிட்னாப் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டாக இவன் நிறைய பர்சன்ஸை லீயோட டேடு வச்சுட்டு இருப்பான். அதில் ஒரு பர்சன்டாக தான் நம்ம டேயோட டேடு இருந்திருப்பார். அந்த மூமெண்ட் அப்படியே சொல்கிறாரு, அவன் எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் நான் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணுவான். ஜங்குக்கு மாதிரி ஜங்குக்கிட்ட ஒரு கொடுத்தா எந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுவான், அதே மாதிரி தான் டேயோட டேடுமே எல்லா ஒர்க்கையுமே அவன் ஃபினிஷ் பண்ணிட்டான். ஆனால் நான் கொடுத்த லாஸ்ட் ஒர்க்கை அவன் ஃபினிஷ் பண்ணானா ஃபினிஷ் பண்ணலையாங்கிறது தாண்டா இப்போ கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து லீயோட டேடு போனால், எடு இந்த டேயோட டேடி ஏன் டேடுக்கு பாடி கார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லே கரெக்டாக லீ வந்து ஜெனியைக்கு கால் பண்ணி கண்ட மேனிக்கே ஜெனியை பிடிச்சி தீக்க ஆரம்பிச்சிடுவான். நீ சொன்ன பிளானை தள்ளி நான் பண்ணேன், உன்னால் இப்போ எனக்கு அந்த பர்சன்ட் அதாவது கிம்முக்கிட்ட ஃபைட் பண்ணி அவன் நீ கம்பெனிக்குள்ளேயும் எடுக்கலையும் நான் வராத அளவுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். நான் அதில் ஒரு கார்டியனாக இருந்தேன், அந்த பிளேஸே இப்போ எம்டி ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ சொல்லி கொடுத்த பிளான் தானேங்கிற மாதிரி செம்ம கோமா இந்த மாதிரி ஜெனியை பிடிச்சி தீப்பானா இந்த மாதிரி திட்டம். டே ஏன்டா தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருக்கிற, நான் என்ன அந்த மாதிரி பிளான் சொதப்புனா நினச்சேன், பிளான் 1-2 சொதப்ப தான் செய்யும். இப்போ மட்டும் நீ பக்கத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்படி பேசுகிறதுக்கு உன் நெக்க பிடிச்சி இறுக்கியை கீழ் பண்ணிட வேண்டி அப்படிங்கிற மாதிரி கோபமாக கத்துனா, நான் பேக் சைடில் தான்டா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பேசிகிட்டு இருந்தவன் திரும்பி ஜெனி பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு வேகமாக வந்து ஜெனியோட நெக்க கிரிப்பாக பிடிக்க வேண்டாம். எங்கே பாரு, உனக்கும் எனக்கும் எனிமி அந்த ஜங்குக்கும் டேயுண்டாம். முக்கியமாக நான் டேயை பனிஷ் பண்ணாதான் ஜங்குக் பெயினில் துடிப்பான். உன்னையே இன்னைக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் இப்போ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னும் என்னத்தை நீ பிளான் போட்டு வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேசாட்டிக்கு நம்ம குட்டி குட்டியாக பிளான் போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக ஒரேடியாட்டையை கில் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு லீ ஷாக் ஆகி, ஏண்டி அந்த மாதிரி ஃபைட் பண்ணதுக்கு என்னை இந்த மாதிரி அந்த அங்கிள் கிம் எனக்கு இந்தளவுக்கு பனிஷ் பண்ணிகிட்ருக்கான், நீ என்ன ஒரேடியாக கில் பண்ண சொல்லிவிட்டு 2 பேரோட ஆன்ஸால் பனிஷ்மெண்ட் வாங்க சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தான் கில் பண்ணுறங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியப்போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த பிளேஸில் கரெக்டாக லீயோட டேட் என்றாகி, ஜெனி சொல்கிறதுலாம் கரெக்டு தான், நீ கண்டிப்பாக டேயை கில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரொம்ப நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு லீயும் ஷாக்கு ஜெனியும் ஷாக்கு, 2 பேரும் அட் அ டைட்டில் செம ஷாக்கான ரியாக்ஷனில் லீயோட டேடை நோட் பண்ணால்,
நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன் கிம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லீயோட டேடி ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜொங்குக்கோட ஹவுஸை கட்டணும். ஜொங்குக்கு அப்படியே பேபியை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நம்ம நோட் பண்ணோம். ரொம்ப அப்செட்டாக வந்து உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அண்ட் இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, டேடை எந்த அளவுக்கு மோசமாக ஹேட் ஆகிற அளவுக்கு பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைட்டாக க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணோம். இந்த மாதிரி பேட் பர்சன்ஸ் பேசுகிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கூடாதுட்டியா, அவங்க என்ன குட் பர்சன்ட் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம ஹேட் ஆகிறதுக்கு நீ க்ரை பண்ணாட. அங்கிள் சொன்னார்ல, அங்கிள் சொன்னது தான் நீ நோட் பண்ணல, நீ அவருக்கு போட்டே ஆகாட்டாலும் நீ அவரோட சன்னு டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணபடி ஜொங்கோ கூட மாம் கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தான். இப்போ குக்கி அப்படியே க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு நேராக கிச்சனில் இருந்து நம்ம ரூமுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி ரூமுக்கு வேண்டாம். பெட்டில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த ஜொங்குக்கு தான் குக்கி ஸ்லீப் க்ரை பண்ணி எழுதிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே எழுந்து வந்து பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு எதுக்காக க்ரை பண்ணுறேன், எதுனால க்ரை பண்ணுறேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியை லைட்டாக தட்டி கொடுத்தபடியே அந்த ரூமில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தா. ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடிக்கிட்டே என்ட்ராகி குக்கி அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். டைம் ஆயிடுச்சு ஜொங்குக்கு, நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கம்பெனிக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்குமே அதே மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கம்பெனிக்கு போக தான் வராரு. ஆனால் ஜொங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே நேற்று நடந்த ஃபைட்டில் கம்பெனியில் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, ஏதாவது நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி அந்த திங்கிங்லேயே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குக்கிக்கு மில்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு பொறுமையாக குக்கியோட தொட்டியில் படுக்க வச்சுட்டு ஒரு கன்ஃபியூஷனில் மிரர் முன்னாடி நிற்கிற நம்ம ஜொங்குக்கை வந்து பேக்கப் பண்ணபடி என்னாச்சு ஜொங்குக், எதுக்காக இந்த மாதிரி எதையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து அது வந்து என்னென்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் எதையுமே திங்க் பண்ணாதீங்க ஜொங்குக், எப்போது கம்பெனிக்கு போகிற மாதிரி நார்மலாகவே ஒர்க்குக்கு போங்க, லீவ் பண்ணதுக்கு தான் டேட் பனிஷ் பண்ணியிருக்காரு, அப்படியே லீவ் ப்ராப்ளம் பண்ணாலும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஜொங்குக்குமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு கம்பெனிக்கு கிளம்பி வர்றாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்புனோம். இப்போ நம்ம டேக்கு ஜிமினா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜிமினா கால் பண்ணால் என்னாச்சு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா பேபியை கூட்டிகிட்டு நேராக நீ மாலுக்கு வரியா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி மாலுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கூப்பிட்றாரு. இந்த மாதிரி ஜிமினா கூப்பிட்ற அந்த மூமெண்ட்டுக்கு சரி ஓகே நான் குக்கி கூட்டிகிட்டு நேராக மாலுக்கு வரேன், மாமையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட மாம் கூட சேர்ந்து ஜிமினா, சுகா, அப்புறம் நம்ம டேயோட மாம் இவங்க எல்லாருமே மாலுக்கு தான் இருக்காங்க. இந்த மாதிரி மாலில் வந்து கொஞ்சம் ஜாலியாக அவங்க டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை அதே மாலில் இருந்து லீயும் ஜெனியுமே நோட் பண்ணுறாங்க. இவனால் ஜாக்குக்கிட்ட அடி வாங்கி பனிஷ்மெண்ட் வாங்கி இப்போ அந்த ஹவுஸுக்குள்ளே என்னால் போக முடியல, அதுக்கெல்லாம் காரணம் நீதான்ட்டையா, இன்னைக்கோட உன்னோட லைஃப் எண்ட் ஆக போகுது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ ஹாப்பியாக இருந்துக்கோ, சிரிச்சிக்கோ, ஜாலியாகவும் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நக்கலாக சிரிச்சபடியே ஜெனி நோட் பண்ணிட்டு இருந்தோம். மாலை விட்டு அப்படியே வெளியே வர நம்ம வீமின்னு, நம்ம சுகா, அப்புறம் ஜொங்குக்கோட முட்டையோட மாமா எல்லாரையுமே கிட்னாப் பண்ணியிருந்தான் லீ. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் தான் எல்லாரையுமே ஒவ்வொரு தூணில் ரோப்பில் போட்டு கட்டியிருந்தான். டேயை மட்டும் ஒரு சேரில் கட்டி வச்சுருக்கான். இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு எப்பண்டா ஐயை ஓப்பன் பண்ணுவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணால் எல்லாருமே ஐஸை ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டும்தான் இன்னும் மயக்கத்தில் இருக்காரு. இந்த மாதிரி இருந்தான். குக்கி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி அழுற அந்த சவுண்டுக்கு அப்படியே லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணி சேரில் கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டை பார்க்குறாரு. என்ன யார்டா இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஜெனியோட பேரண்ட்ஸ், ஜெனி லீயோட பேரண்ட்ஸு அப்படி நம்ம நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா, ஏன்டா என்னை இப்படி கட்டி போட்டிருக்கீங்க,
ஐயையோ! என் ஃப்ரெண்டு ஹயாங்கு, "டேய் ஏன்டா அவ்வளோ வெறி கட்டி போட்டிருக்கீங்க? மாமா கூட கட்டி போட்டிருக்கீங்களே!" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை நோட் பண்ணா, குக்கி பயங்கரமா க்ரை பண்ணி அழுறத பார்க்க சொல்ல, டேய்க்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. "என்னடா பண்ணுறீங்க? என் பையன் கதறி கதறி அழுறான்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? என் ஹேண்ட்ஸ் டேய் என் ஹேண்ட்ஸை ரிமூவ் பண்ணு. ஜெனி ஒழுங்கா வந்து என் ஹேண்ட்ஸை ரிமூவ் பண்ணு. குக்கி க்ரை பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குக்கி குக்கி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட க்ரை பண்ணோம். சிவா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, "டேய் ஜெனி, லீ 2 பேரும் தேவையில்லாத ப்ராப்ளத்தை பெருசாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் ஜங்கு கிட்ட இருந்துச்சு, என்னடா பண்ணிடுவான்? என்ன பண்ணுவான்? ஒன்றுமே பண்ணிட மாட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு கிட்ட ஜெனி வந்துட்டு, "ஏண்டா டேய், அப்படி என்னடா ஒரு ஒன் சைடு லவ் உனக்கு அந்த ஜாக் மேலே? உன் மேலே பைத்தியமாகவே இருக்கிறான். உன்னால் அவன் என்னை ஹவுஸை விட்டு அடித்து துரத்திட்டான் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜெனி இப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டே ரொம்ப ஷாக் ஆனான். "நான் தான் அன்னைக்கு உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும்னு லீயை விட்டு உன்னை இடிக்கிறதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணேங்கிற மாதிரி லீயும் நம்ம ஜெனியும் என்னென்ன பிளான் பண்ணாங்க, அந்த ஹோல் பிளானையும் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி அப்படியே ஜெனி சொல்கிறான். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேக்கெல்லாம் செம்ம ஷாக்காக இருக்குது. அது ஏதோ நார்மலாக தானாக நடந்த ஆக்சிடென்ட்னு நினச்சேன். வேணும்னே பண்ணாங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா, அப்போவே நீ டெட்டாக இருக்கணும்டா. ஆனால் மிஸ் ஆகி பேபியை வேற சேஃபாக போத் பண்ணி வேற வந்துட்டியா? பேபியை வேணும் நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன், ஆனால் ஒன்றை என்னால் விடவே முடியாது." அப்படிங்கிற மாதிரி ஜெனி டேயை பனிஷ் பண்ணுறா, ஸ்லாப் பண்ணுறா, அடிக்கிறா. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டேயோட மாம் வந்து, "என்ன பண்ணுறீங்க? என் பையனை விடுங்க" அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணி எழுதா. ஜங்குக்கோட மாம் ஜிமினா ஷுகாவுமே அதேமாரி தான் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் ஏன் டே இப்படி பனிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தான். அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம டேயோட டேட் என்ட்ராகிறாரு. "வா கீம், வா. உன் பையனை தூக்குனா கரெக்டாக இந்த பிளேஸுக்கு நீ வந்துருவேன்னு தெரியும். இந்த பிளேஸ் உனக்கு தெரியுதா கீம்? நல்லா தெரியுமே உனக்கு. நம்ம சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணமே, யாருக்கும் தெரியாம. அதே பிளேஸ் தான். தேடி கரெக்டாக வந்துட்டப்பிளுக்கு. அப்போ ஃபாஸ்ட்டில் நடந்ததுலாம் நான் மறந்துட்டேன், மெமரியிலே இல்லைன்னு சொன்னதுலாம் ஃபேக்கு." அப்படிங்கிற மாதிரி லியோட டேடு கரெக்டாக கிம் அதாவது அங்கிள் கிடையாது, டேயோட டேடுக்கிட்ட வந்து இப்படி பேசினேன். டேயோட டேடு தான், இங்கே பாருங்க, தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாதீங்க. நான் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலையே. என்ன ப்ராப்ளம் பண்ணலையா? நீ தானடா எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை, நான் ப்ராப்ளம் இனி பண்ணவும் மாட்டேன், என் சன்னையும் என் ஒய்ஃபையும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தா, டேடு தேவையில்லாமல் எதுக்கு அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா, "என்னடா டேடா இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தா நீ இந்த மாதிரி கட்டி வச்சு பனிஷ் பண்ண சொல்லிங்க திட்டுறங்கிற மாதிரி டேயோட டேடா முன்னாடி அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தான். டேயோட டேடு திருப்பி அடிக்கலாம் செய்யலை, என் சன்னை மட்டும் விட்டுருங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட டேடை ஓங்கி ஒரு கிக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு தூரமாக வந்து விழுந்தோம். இப்படி கீழே விழுற டேயோட டேடை புஷ் பண்ணபடி ஜங்குக்கு அந்த பிளேஸில் கரெக்டாக என்ட்ராகிறாரு. ஜங்குக்கும் கிம் அதாவது அங்கிளும் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, "நீங்கள் 2 பேரும் எப்படிடா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணால், "என்ன திமிரு இருந்தால் அங்கிளை இந்த மாதிரி அடிச்சிருப்படா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து லீயோட டேடை அடிக்க வந்தா, "டேய் என் டேடு மேலே கையை வச்ச உன் பேபி பிற உயிரோடு இருக்காது" அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கில் அப்படியே நைஃபை வச்சான். இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கையும் கட்டி வச்சுருக்காங்க, ஜங்குக்கையும் கட்டி வச்சுருக்காங்க, அங்கிளையும் டேயோட டேடையும் கட்டி வச்சுட்டு நம்ம டேயோட டேடுக்கிட்ட வந்துட்டு, "நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா கிம்? எனக்கு கீழே ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு எப்படிடா ட்ரோகம் பண்ணுற திங்கிங் உனக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. கிம்மு தான், "ஏண்டா டேய் என் பிரதர் தானடா நீ, என்னடா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? அவனை என்ன அந்த மாதிரி அடிச்சிருக்க? அவனுக்கு வலிக்கும்டா. அவனுக்கு வலிக்குன்னா உனக்கு என்னடா செய்யுது? உன்னையாடா அடிச்சிருக்கேன். பிரதர்னு சொல்லி டீசெண்டாக பற்றி அவங்களெல்லாம் தூணில் தானே கட்டி வச்சுருக்கேன். நீ என் பிரதர்னுங்க போய் தானே உன்னை இந்த மாதிரி
சேரில் கட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனால் இந்த மாதிரி சொன்னேன், நீ பண்ணுறது தப்பு லீயோட டேடோட நேமை சொல்லிட்டு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணாத, அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, குக்கி வேற க்ரை பண்ணுறான், அவனை ரிமூவ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனை ரிமூவ் பண்ணி விடணுமா, ஃப்ரீ பண்ணி விடணுமா, இந்தா இந்த பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் சைன் பண்ணு. இது என்ன மாதிரி பேப்பர்ஸ், உன்னோட ஹோல் ப்ராப்பர்ட்டிஸும் டே மேலே தானே நீ சேஞ்ச் பண்ணி வச்சேன், அது எல்லாத்தையுமே என்னோட சன்னோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டே ஈட்டையோட பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஷாக் ஆனால், அது என்னால் முடியாது, அது என் சன்னுக்காக நான் மொத்தமாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அது என் சன்னுக்கு மட்டும்தான், என்ன உன் சன்னா, ஹெடே ஓ சன்னு எங்கேருந்துடா கண்டுபிடிச்சேன், அவன் ஓ சன்னுங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அவன் என்னோட சன்னு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி பிரதர்ஸ் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தா, தேவையில்லாமல் என் சன்னை வச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாதீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் தானே, என் டேக்கெலாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேண்டாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் ப்ராப்ளம் பண்ணுறீங்களா, டேயோட நேமில் இருக்கிறத வேணால் நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், டே சைன் போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா, லீயோட டேடு காண்டாகி டேயோட டேடுக்கு ஒரு ஸ்லாப் வைக்கிறான். என்னடா என் பையன்னு நீயும் பேசிக்கிட்டு இருக்க, சொல்கிறா உன் பையனாவன், உன்னோட பையனடாவன், எவ்வளோ டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம், அவன்கிட்ட சைனை வாங்கலான்னு பார்த்தா நீ சொன்னோன்னே டே சைன் பண்ணிடுவானா, சைன் பண்ணால் மட்டும் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடச்சிருமா, உன்னோட சன்னாடாவன், உன்னோட சன்னா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி டேயோட டேடை பற்றி பேசினேன். டேயோட டேடும் கிம்மும் செம்ம ஷாக் ஆனா.